Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல இம்பார்ட்டண்ட்டான பேராகிராஃப் அண்ட் இந்த பேராகிராஃப்ல எப்படி நாம ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன டிப் தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போது ஸ்டூடெண்ட்ஸில் வந்து நம்ம 3 டைப்பாக இருக்கும் இல்லையா? அதாவது நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அபோவ் 90, அப்புறம் ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் நம்ம வந்து லேட் ப்ளூமர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. இப்போ நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்து எத்தனை பேராகிராஃப் கொடுத்தாலும் நீங்கள் படிக்க போகிறீங்க, என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் எழுத போகிறீங்க, ஸோ நோ ப்ராப்ளம். பட் அவங்களுக்குமே நிறைய டவுட் இருக்கும், எப்படி வந்து இந்த பேராகிராஃபை எழுதுறதுன்னு. அதை நான் சொல்கிறேன், பின்னால் சொல்கிறேன். அடுத்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பேராகிராஃப்ஸ் படிச்சிருப்பீங்க. இந்த லேட் ப்ளூமர்ஸ் பொறுத்தவரை ஒரு அந்த பர்டிகுலர் பேராகிராஃப் படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம். எவ்வளோ படித்தாலும் அடுத்த எக்ஸாமுக்கு வரும்போது புதுசாக படிக்கிறது மாதிரியே இருக்கும். இங்கிலீஷ் பொறுத்தவரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் 10th இருந்தாலும் 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை இது வரைக்கும் நான் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி தான் மார்க் ஸ்கோர் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கிலீஷில். சரியா? ஓகே. இப்போ 11th இங்கிலீஷ்க்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் 2025க்கு நாங்கள் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது? பேராகிராஃப் மட்டும், மற்றதுக்கெலாம் நான் தனியாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போ பேராகிராஃப் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி எக்ஸாம் எழுதலாம், அந்த பேராகிராஃபை எப்படி எழுதலாம், எஸ்ஏ டைப்பில் எழுதலாமா, சிங்கிள் பேராகிராஃபாக எழுதலாமா, இல்லை பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதலாமா அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு, எத்தனை பேராகிராஃப் நான் படிக்கணும், எத்தனை யூனிட்டில் நான் பேராகிராஃப் படிக்கணுன்ற டவுட்டு இது எல்லாருக்குமே இருக்கும். அதுவும் பர்டிகுலராக இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லேட் ப்ளூமர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டவுட். எத்தனை யூனிட்டில் நான் பேராகிராஃப் படித்தேன்னா மினிமம் குறைஞ்சபட்சம் நான் 3 பேராகிராஃபுமே அட்டன் பண்ணணும் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 யூனிட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 ப்ரோஸு, ஃபஸ்ட்டு 3 போயம், ஃபஸ்ட்டு 3 சப்ளிமெண்ட்ரி. இந்த 3 நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 3 பேராகிராஃபுமே அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான ஒரு ப்ரூஃப் நான் உங்களுக்கு இங்கே போர்டில் எழுதி போட்டிருக்கேன். இது வரைக்கும் இந்த நியூ சிலபஸில் நமக்கு 5 பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. 2018-19 அகாடமிக் இயரில் தான் ஃபஸ்ட்டு இந்த புக்கு உங்களுக்கு மாறிச்சு. அந்த 2019லேருந்து 2024 வரைக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு 6 பப்ளிக் நடந்திருக்கணும். பட் 2021 கொரோனா டைம்னால அங்கே எக்ஸாம் நடக்கலை. ஸோ அந்த 1 வருஷத்தை விட்டுட்டு மிச்சம் 5 வருஷம் நடந்த பப்ளிக் எக்ஸாமுடைய பேராகிராஃப் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு நான் எழுதி போட்டிருக்கேன். இதில் நல்லா பாருங்கள். 2019 ப்ரோஸ் பாருங்க, ப்ரோஸ் 3யும் 5ம் கேட்டிருக்காங்க. 2020 ப்ரோஸ் 3யும் 6ம், 2022 ப்ரோஸ் 2ம் 5ம், 2023 ப்ரோஸ் 1ம் 5ம், 2024 போன வருஷம் ப்ரோஸ் 2ம் 4ம். அப்போ இதில் பாருங்க 1, 2, 3. அப்போ ஃபஸ்ட்டு 3 ப்ரோஸ் நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், ப்ரோஸ் பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம், முடிஞ்சு. அடுத்து போயம் பாருங்கள். 2019 ஃபஸ்ட்டு போயமும் 6th போயமும், 2020 செகண்ட் போயமும் 6th போயமும், 2022 ஃபஸ்ட்டு போயமும் 5th போயமும், 2023 செகண்ட் போயமும் 4th போயமும், 2024 ஃபஸ்ட்டு போயம் அண்டு 5th போயம். பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் 1, 2 தான் கேட்டிருக்காங்க. தேர்டு போயம் கூட என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3 போயம் படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், ஒரு போயம் பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து சப்ளிமெண்ட்ரி. 2019 செகண்ட் சப்ளிமெண்ட்ரியும் 4th சப்ளிமெண்ட்ரியும், 2020 ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரியும் 5th சப்ளிமெண்ட்ரியும், 2022 தேர்ட் சப்ளிமெண்ட்ரியும் 4th சப்ளிமெண்ட்ரியும், 2023 செகண்ட் சப்ளிமெண்ட்ரியும் 6th சப்ளிமெண்ட்ரியும், 2024 ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரியும் 5th சப்ளிமெண்ட்ரியும். இப்போ 1, 2, 3 பாருங்கள். சப்ளிமெண்ட்ரி 1, 2, 3. அப்போ ஃபஸ்ட்டு 3 யூனிட் நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா 3 ப்ரோஸ் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் 3மே எழுதிடலாம். அப்போ 3 × 5 15 மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஓகே. இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து எஸ்ஏ டைப்பில் அந்த பேராகிராஃபை படிச்சிருப்பீங்க,
ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சிங்கிள் பேராகிராஃபா டாபிக்கா போட்டு எழுதாம ஒரே பேராகிராஃபா படிச்சிருப்பீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் பை பாயிண்டா படிச்சிருப்பீங்க. பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதுற மாதிரி படிச்சிருப்பீங்க. இதுல எந்த மெத்தட் கரெக்ட்? ஆக்சுவலா ரூல்ஸ் படி கரெக்டான மெத்தட் அப்படின்னா சிங்கிள் பேராகிராஃபா எழுதுறது தான். எஸ்ஏ டைப்லையோ பாயிண்ட் பை பாயிண்டாவோ எழுதாம ஒரே பேராகிராஃபா ஒரு 3 பேஜ் அளவுக்கு நீங்க எழுதுனீங்கன்னா பேராகிராஃப்க்கு வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம், மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல். இப்போ எஸ்ஏ டைப்ல நான் படிச்சிருக்கேனே சார் எழுதலாமா? தாராளமா எழுதலாம். பாயிண்ட் பை பாயிண்டா நான் படிச்சிருக்கேனே சார் நான் எழுதலாமா? தாராளமா எழுதலாம். எந்த மெத்தட் வேணாலும் அலோடு, எல்லாத்துக்குமே மார்க் இருக்கு. ஆனா நமக்குள்ள ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும், இந்த மெத்தட்ல எழுதினா நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்குமா, இந்த மெத்தட்ல எழுதினா நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்குமா அப்படின்றது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட் வந்து எஸ்ஏ டைப்ல எழுதினா பேராகிராஃப்க்கு மார்க் போடுவாங்களா போட மாட்டாங்களா? ஏன்னா சிங்கிள் பேராகிராஃப் எழுதினா மார்க் போடுவாங்கன்றது தெரிஞ்சு போச்சு, அது வந்து கன்ஃபார்ம். அது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா மார்க் அதுக்கு குறைப்பாங்க, மிஸ்டேக் இல்லைன்னா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. எஸ்ஏ டைப்ல எழுதினா மார்க் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? அதுக்கான ப்ரூஃப் நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்னுடைய பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன், அது என்கிட்ட இருக்குது. இப்போ அந்த பேப்பரை வச்சே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுல அவங்க மார்க் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்றத நீங்களே பாருங்க. சரியா? ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேல்யூஷன் நடந்து முடிஞ்ச ஒரு பப்ளிக் எக்ஸாமுடைய ஆன்சர் ஷீட் தான் நம்ம இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை எல்லா வருஷமுமே எஸ்ஏ டைப்பில் தான் நான் பேராகிராஃப் வந்து படிக்க வச்சு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா சிங்கிள் பேராகிராஃபை எழுத வச்சு இது வரைக்கும் பழக்கம் இல்லை, ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணியாச்சு. ஸோ அப்போ நம்ம எஸ்ஏ டைப்பில் எழுதக்கூடிய பேராகிராஃப்க்கு மார்க் போடுவாங்களான்ற டவுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. பப்ளிக் எக்ஸாமில் மார்க் போடுவாங்களா சார்? ஏன்னா எங்களுடைய டீச்சர்ஸ், எங்களுடைய ஸ்டாஃப்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி எஸ்ஏ டைப்பில் எழுதுனா மார்க் போட மாட்டாங்க, அது உண்மையா? மார்க் போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்ற அந்த ஒரு டவுட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்போது டிஸ்பிளேல காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி, அந்த ஃபஸ்ட்டு ப்ரோஸ். சரியா? இந்த ஃபஸ்ட்டு ப்ரோஸ்னுடைய பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் அவார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எஸ்ஏ டைப்பில் தான் எழுதியிருக்காங்க ஸ்டூடெண்ட். ஸோ எஸ்ஏ டைப்பில் எழுதக்கூடிய இந்த பேராகிராஃப்க்கு 5 மார்க்ஸ் நமக்கு அவார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2023 பப்ளிக் எக்ஸாமில் எழுதின என்னோட ஸ்டூடெண்ட்டுடைய பேப்பர், அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரியா? ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்ஸ் அவார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது ப்ரோஸ் பேராகிராஃப்க்கு. அடுத்து போயம் பேராகிராஃப்க்கு பார்ப்போம். கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ பார்ன் ஸ்பெக்டேட்டர், செகண்ட் போயம். சரியா? பாருங்கள் 5 மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பேராகிராஃபும் நமக்கு எஸ்ஏ டைப்பில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ எஸ்ஏ டைப்பில் எழுதியிருந்தாலும் 5 மார்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ நான் சொல்லக்கூடியது அதுதான், நம்ம எஸ்ஏ டைப்பில் எழுதுகிறோமா இல்லை சிங்கிள் பேராகிராஃபாக எழுதுகிறோமான்றது முக்கியம் இல்லை, நம்முடைய பேப்பர் யாருடைய கைக்கு போகுதுன்றது தான் முக்கியம். இங்கிலீஷ் பொறுத்தவரை வேல்யூஷன் பண்ணுறவங்க சிலர் வந்து நமக்கு எஸ்ஏ டைப்பில் மார்க் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள். அடுத்து இது வந்து ஷார்ட் இன் த டார்க், செகண்டு சப்ளிமெண்ட்ரி, இதுக்கும் 5 மார்க் கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு எஸ்ஏ டைப்பில் தான் எழுதியிருக்காங்க என்னோட ஸ்டூடெண்ட்டு. ஸோ 3 பேராகிராஃப்க்குமே 5 மார்க் நமக்கு அவார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 15 மார்க்கு எடுத்திருக்காங்க. அப்போ நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம், எஸ்ஏ டைப்பில் பேராகிராஃப் வந்து எழுதலாம், எந்த டவுட்டும் வேணாம். அதே மாதிரி சிங்கிள் பேராகிராஃபாகவும் தாராளமாக எழுதலாம். ஸோ நம்ம வேல்யூஷன் பண்ணுறவங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறது இல்லைன்னா இந்த எஸ்ஏ டைப்பில் எழுதுறதுல மார்க் போடுறது கிடையாது. பட் இப்போது நீங்கள் வந்து ஆல்ரெடி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ இந்த வருஷம் முழுக்க அதையே ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இப்போ திடீர்னுலாம் உங்களால் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட்டு. நல்ல மார்க் கிடைக்குன்ற நம்பிக்கையோட நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்களோ அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணி எக்ஸாமில் எழுதுங்க, நல்ல மார்க் கிடைக்கும். சரியா? ப்ரெசன்டேஷன் மட்டும் நீட்டாக பண்ணுங்கள். பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் மினிமம் 4 பேஜஸ், குறைஞ்சபட்சம் 4 பேஜாவது எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.